Hi everyone. இன்னைக்கு plus 2 physics second unit current electricity ல resistors in series discuss பண்ண போறோம். So capacitor series parallel discuss பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா R1 R2 R3ங்கிற 3 கெப்பாசிட்டர்ஸை எடுத்துக்கிட்டு அதை வந்து N to N கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு பேட்டரியோட. ஸோ அதை தான் நம்ம வந்து சீரீஸ். ஸோ N to N R1ஓட எண்டு R2ஓட எண்டு R3ஓட எண்டு எல்லாமே வந்து கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணிக்கிறதுனால இது சீரீஸ் கனெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து R1 R2 R3 வழியாக ஃப்ளோ ஆகுறதுனால நமக்கு எங்கேயுமே சார்ஜ் வந்து அக்யூமுலேட் ஆகாது. அதனால இந்த சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போது எல்லா இடத்துலையுமே சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல ஐ கான்ஸ்டன்டாக இருந்தது அப்படின்னா, அதாவது கரண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகும்னா வேரி ஆகும். அப்போ R1க்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை V1னும், R2க்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை V2னும், R3க்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை V3 அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ V1 V2 V3 நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டர்ஸ் R1 R2 R3. இங்கே Vங்கிறது டோட்டல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி. அப்போ இந்த டோட்டல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய ரெசிஸ்டருக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். So total voltage is equal to sum of voltages across the each resistor. So total voltage V னு எழுதுவோம். Sum of voltage across each resistor V1 plus V2 plus V3. So நமக்கு ஓம்ஸ் லா தெரியும் V is equal to IR. So அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா total voltageக்கு V is equal to IRS. RS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா total resistance or equal resistance in series. அதுதான் RS ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ V1 IR1, V2 IR2, V3 IR3 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்கே ஏன் ஐக்கு 1 2 3 போடல அப்படின்னா ஐ வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால நம்ம அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணல. ஸோ இந்த 2 3 ஈக்குவேஷன்ஸ் கொண்டு போய் ஃபர்ஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா IRS is equal to IR1 plus IR2 plus IR3. இதில் ஐயை காமனாக வெளியே எடுக்கிறேன். காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணேன் அப்படின்னா RS is equal to R1 plus R2 plus R3. இதுதான் நமக்கு டோட்டல் ஆர் ஈக்குவலன்ட் resistance. So அப்போ இதை டிஃபைன் பண்ணும்போது when several resistance connected in series, the total resistance is the sum of the individual resistance. So அப்போ நம்ம 3 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி நம்ம சர்க்கியூட்டை வந்து சிம்பிளாக போடலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பேட்ரி, இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர்ஸ். ஸோ இது என்ன ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியலில் கனெக்ட் ஆகிருக்க ரெசிஸ்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக சர்க்கியூட்டை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய சீரீஸ் காம்பினேஷனில் இருக்கிற ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூவும் இண்டிவிஜுவலோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் கம்பேர் பண்ணும்போது சீரீஸில் இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் கிரேட்டராக கம்பேர் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டர்ஸை எடுத்துக்கிட்டு பேரலலா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோடைய பாசிட்டிவ் சார்ஜஸ் R1 R2 R3க்கு ப்ளஸ் அப்பர் எண்டு வந்து ப்ளஸ்ஸோட கனெக்ட் ஆகுது, லோயர் எண்டு வந்து டவுன்ல நமக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஹோல் சர்க்கியூட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரி ஆகும் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. ஸோ அப்போ R1 வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1னும், R2 த்ரூ R2 I2னும், த்ரூ R3 I3 கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ இங்கே வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற லாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா the total current is equal to sum of currents through each resistors. So total current நம்ம I ன்னு சொல்வோம். So each resistor வழியா flow ஆகக்கூடிய current வந்து I1 I2 I3. அப்ப I is equal to I1 plus I2 plus I3. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஐக்கு ஃபார்முலா கொண்டு வந்தோம்னா I is equal to V by RP. ஏன்னா ஐங்கிறது டோட்டல் கரண்ட்டு. ஸோ இங்கே RPங்கிறது ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். அதே மாதிரி I1 is equal to V by R1, I2 equal to V by R2, I3 equal to V by R3. இங்க V எல்லாம் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அதுக்கு 1 2 3 நம்ம போட மாட்டோம். ஓகேங்களா?
So இந்த செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா v by rp is equal to v by r1 plus v by r2 plus v by r3. இதுல v ஃபார்முலா எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 by rp is equal to 1 by r1 plus 1 by r2 plus 1 by r3. இதுதான் நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ. ஸோ அப்போ இங்க நம்ம இதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ நம்ம டயக்ராம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ட்ரா பண்ணுறோம். ஸோ அப்போ பேட்டரியோட ஒரே ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது தட் இஸ் பேரலல் ரெசிஸ்டார்ஸ் அப்படிங்கும் போது நம்ம சர்க்யூட் டயக்ராமை சிம்பிளாக ட்ரா பண்ணிடும். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸை டிஃபைன் பண்ணுறோம். when a number of resistors are connected in parallel, the sum of the reciprocal of the values of resistance of the individual resistors, that means 1 by r1 plus 1 by r2 plus 1 by r3 is equal to the reciprocal of the effective resistance of the combinations. இந்த 1 by rp எதை நம்ம என்ன சொல்றோம்னா effective resistance of the combination சொல்றோம். ஸோ அப்போ நமக்கு parallel combinationல கிடைக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸும் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் கிரேட்டரா இருக்கும் கம்பேர் டு த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த parallel combination.